உறவுகளை பேணுவோம். தொடர் 1, வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுவோம். வணக்கம் அன்பர்களே. நாம் வாழும் உறவுகளில் ஏற்படும் பல பிரச்சனைகளின் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அது தவறானவர்கள் இல்லை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மில் பலர் ஒரே மாதிரியான குறைகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்னை கவனமாக கேட்கவில்லை, அவள் எப்போதும் என்னை மாற்ற முயற்சிக்கிறாள். இந்த 2 வாக்கியங்களும் சாதாரண குறைகள் அல்ல. இவை ஒரே உறவில் வாழும் 2 மனிதர்கள் 2 வேறு உலகங்களில் வாழ்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள். ஆண்களைப் பற்றி சற்று ஆழமாக சிந்திப்போம். பெரும்பாலான ஆண்கள் தங்களது மதிப்பை எதன் மூலம் அளவிடுகிறார்கள்? சாதனை, திறன், வெற்றி, முன்னேற்றம். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான சவால். ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க வேண்டிய ஒரு பணியாகவே தோன்றுகிறது. அதனால்தான் ஒரு பிரச்சினை வந்தவுடனே அவர்கள் இயல்பாகவே எப்படி இதை சரி செய்வது என்று சிந்திக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. ஒரு ஆண் தானாக ஒரு பிரச்சனையை தீர்க்கும்போது அவன் வெறும் பிரச்சனையை மட்டுமல்ல, தன் மதிப்பையும் நிரூபிக்கிறான். அதனால் யாராவது கேட்டதின்றி அவனுக்கு ஆலோசனை வழங்கினால் அவன் அதை உதவியாக பார்க்க மாட்டான். அவன் உணர்வது, நான் இதை செய்ய முடியாதவன் என்று நினைக்கிறார்களா என்பதையே. இப்போது பெண்களின் உலகத்தை பார்ப்போம். பெண்கள் வாழ்க்கையை வெறும் சாதனைகளின் அளவுகோலால் பார்க்கவில்லை. அவர்கள் வாழ்க்கையை உணர்வுகளின், உறவுகளின், இணைப்புகளின் அனுபவமாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியமானது அன்பு, கவனம், பகிர்வு, புரிதல். ஒரு பெண் தனது பிரச்சனையை பற்றி பேசும்போது அவள் உண்மையில் தேடுவது தீர்வு அல்ல. அவள் தேடுவது, என் உணர்வுகளை யாராவது உணர்கிறார்களா, நான் தனியாக இல்லை என்று யாராவது உணர்த்துகிறார்களா என்ற நிம்மதி. இங்கேதான் உறவுகளில் மிக முக்கியமான முரண்பாடு உருவாகிறது. ஒரு பெண் பேச ஆரம்பிக்கிறாள், ஒரு ஆணுடனே தீர்வு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஆண் தவறு செய்கிறான், ஒரு பெண் அவனை திருத்த முயற்சிக்கிறாள். இருவரும் நல்ல நோக்கத்தில்தான் செய்கிறார்கள். ஆனால் விளைவு எதிர்மறையாக மாறுகிறது. ஏன்? ஏனெனில் ஒருவரின் அன்பு வெளிப்பாடு மற்றவரின் தேவைக்கு பொருந்தவில்லை. இதன் விளைவுகள் மெதுவாக உருவாகின்றன. பெண் நினைக்கிறாள், அவர் என்னை உணரவே இல்லை. ஆண் நினைக்கிறான், அவள் என்னை மதிக்கவே இல்லை. இந்த எண்ணங்கள் உடனே பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனால் அவை உள்ளுக்குள் சேமிக்கப்படுகின்றன, மீண்டும் மீண்டும் உருவாகின்றன, பின்னர் ஒரு கட்டத்தில் வெடிக்கின்றன. இதுவே பல உறவுகளில் மௌனம், தூரம், மன அழுத்தம், சில நேரங்களில் பிரிவு என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான உண்மைகள் உள்ளன. முதலாவது, ஒரு பெண் வருத்தமாக இருக்கும்போது அவளுக்கு உடனடி தீர்வு தேவையில்லை. அவளுக்கு தேவையானது அவளை குற்றம் சாட்டாமல், இடையூறு செய்யாமல் அமைதியாக கேட்கும் ஒருவர். சில நேரங்களில் ஒரு நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்ற உணர்வு எந்த தீர்வையும் விட வலிமையானது. இரண்டாவது, ஒரு ஆண் தவறு செய்தால் அவனுக்கு உடனடி திருத்தம் தேவையில்லை. அவனுக்கு தேவையானது அவனை இன்னும் நம்புகிறோம் என்ற உணர்வு. ஏனெனில் ஒரு ஆண் மதிக்கப்படும் போது தான் மேம்பட விரும்புகிறான், அவமானப்படுத்தப்பட்டால் அல்ல. இன்னும் ஒரு ஆழமான விஷயம், ஒரு ஆண் கூறும் தீர்வுகளை ஒரு பெண் ஏற்கவில்லை என்றால் அவள் என்னை நம்பவில்லை என்று உணர்கிறான். ஒரு பெண் கூறும் ஆலோசனைகளை ஒரு ஆண் மறுத்தால் அவன் என்னை மதிக்கவில்லை என்று உணர்கிறாள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அன்பின் மொழி வேறுபட்டது. ஒருவர் தீர்வுகளால் அன்பை வெளிப்படுத்துகிறார், மற்றொருவர் கவனத்தால் அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால் உறவுகளில் பெரும்பாலான மோதல்கள் தானாகவே குறையும். அதனால் நடைமுறையில் நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு பெண் என்றால் அவரிடம் கேட்டால்தான் ஆலோசனை வழங்குங்கள். அவரின் முயற்சிகளை கவனியுங்கள். அவரை விமர்சிப்பதற்கு பதிலாக ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு ஆண் என்றால் அவள் பேசும்போது உடனே தீர்வு சொல்ல வேண்டாம். சில நேரங்களில் கேட்பதே மிக உயர்ந்த அன்பு. இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், புரிதல் இல்லாத இடத்தில் அன்பு கூட சுமையாக மாறும். புரிதல் உள்ள இடத்தில் சிறிய செயல்களே பெரிய உறவுகளை உருவாக்கும். வேறுபாடுகளை புரிந்து கொள்வோம், உறவுகளை மகிழ்ச்சியாக மாற்றுவோம். நன்றி.